அன்பு உறவுகளே, எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. எவ்வளோதான் பேரு, புகழ், பணம், சொத்துன்னு சேர்த்து வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான உடல் நலம் இல்லைனா இது எதையுமே நீங்கள் அனுபவிக்கவே முடியவே முடியாது. இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் 125 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 கிராம் பன்னீரில் 18 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் புரத சத்து அதிகமாக இருக்கும். இந்த பன்னீரை நல்லா கழுவிட்டு இதை பொடியாக கட் பண்ணி இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள், சிட்டிகை உப்பு போட்டு பேனில் நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். கடாயில் நெய் விட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக நான் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய், அது கூடவே எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு மிக்சியில் அரைச்சி வச்ச இந்த விழுதுகளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் திட்டமாக காரத்துக்கு தேவையான அளவு போட்டு திட்டமாக தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி விட்டு நீங்கள் கடைசியாக இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க. சப்பாத்தி நான் ஏற்கனவே மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தான் இதை நான் பிசைஞ்சு வச்சுட்டு இந்த கிரேவி நான் பண்ணேன். இப்போ சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ரெடி.